வாங்கம்மா வாங்கம்மா. சரிங்கம்மா. பச்சைப்படவே பச்சைப்படவே பச்சைப்படவே. உங்க 2 பேரும் தான் கூப்பிடுறாங்க. போங்க போங்க. இன்னும் 10 நாள்ல உன் புருஷன் பாம்பு கடிச்சு செத்து போயிடுவா. ஐயோ என்னடே சொல்லிட்ட தாயே, இவர் எனக்கு தாலி கட்டி இன்னும் 10 நாள் ஆகலையே. அம்மா கண்கண்ட தாயே, இவர் சாக கூடாது, அதுக்கு பதிலா என் உயிர் போகட்டும். அந்த பாம்பு என்ன கடிக்கட்டும். எனக்கு மாங்கல்ய பிட்ட கொடுத்தாயே, எனக்கு மாங்கல்ய பிட்ட கொடுத்தாயே. தாயே பரதேவதே, காலில் வந்து கத்துறாளே கதறாளே, பரிகாரத்தை சொல்லி பரதேவதே. அம்மா தாயே சொல்லுமா. 10 விரானோட தங்கத்தை பாத காணிக்க வச்சா உன் புருஷனை காப்பாத்துற. ஐயோ நாங்க பரம ஏழைகளாச்சே, 10 வராக தங்கத்துக்கு எங்க தாயே போவோம். இந்தா தாய் பரிகாரத்தை தான் சொல்லும். தங்க எங்க இருக்கு, அதை எப்படி கொண்டாடுறதா சொல்லு. உனக்கு புருஷன் வேணும்னா தங்கத்தை கொண்டாப்பா. கொண்டாட சாமி, எப்படியாவது கொண்டு வரும் தாயே. வாங்க போலாம். ஒரு குண்டு மேல ஏடா குறைய கூடாது. ஆமா. சத்திய சொரூபிணியான காமாட்சியின் மகளா நீ போய் பேசலாமா? நான் பாவம் பண்ணிவிட்டேன் தாத்தா, பயந்து போய் பாவம் பண்ணிவிட்டேன். அதுக்கு நான் தானே பிராயச்சித்தம் பண்ணி தீரணும். அதனால இப்பவே போய் உங்கம்மா காமாட்சி சிலையில என் தலைய முட்டி மோதி சுக்குலரா உடைச்சுக்கிட்டு செத்து போறேன். வேண்டாம் தாத்தா, நீ சாக வேண்டாம். போய் சொன்னது நான் தானே. எங்க அம்மா சிலையில என் தலையை மோதி நான் செத்து போறேன். இப்பவே போறேன். அரூபலட்சுமி, மகாலட்சுமி, குழந்தை மரகதம் என் சிலையில் மோதி பிராணத்தியாகம் செய்ய ஓடோடி வந்து கொண்டிருக்கிறாள். நாம் இருவரும் உடனே சென்று அதை தடுத்து நிறுத்த வேண்டும். எப்படி? நாம் இருவரும் சாதாரண மானிட பெண்களாக வடிவெடுத்து அவளுக்கு முன்னால் செல்ல வேண்டும். நான் தான் அவளுடைய தாய் என்பதை மரகதம் நம்பும் வகையில் நம்முடைய கேள்வியும் பதிலும் அமைந்திருக்க வேண்டும். புரிந்ததா? புரிந்தது. புறப்படு. ஏமா, சுப்பையா பிள்ளைன்னு காமாட்சி கோயில்ல வேலை பாக்குறாரு, அவர் வீடு இப்ப எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க யாருமா? நான் அவருடைய பொண்ணுமா. பொண்ணுன்னா? அவருடைய பேத்தி மரகதத்துக்கு நான் தான் அம்மா. மரகதத்துக்கு அம்மாவா நீங்க? ஆமாமா. மரகதம் கை குழந்தையா இருந்தப்ப அவங்க அப்பாக்கு மூளை கோளாறு ஆயிடுச்சு. அவரை குணப்படுத்த இமயமலைக்கு அழைச்சிட்டு போனேன். வைத்தியம் தீர நீண்ட நாள் ஆகுன்னு வைத்தியருங்க சொன்னதுனால இவ்வளவு காலம் அங்கேயே தங்கும்படி ஆயிடுச்சு. இப்ப எங்க அப்பா காசிக்கு போயிட்டாராம். என் குழந்தைய பாத்துட்டு இருக்கவங்க தேராசை பிடிச்சு பெரும் செல்வம் சேர்க்கறதுக்காக என் குழந்தைய பொய் சொல்லும்படியா இம்சை பண்ணாங்களாம். என் குழந்தை பொய் சொல்ல மாட்டேன்னு கண்டிப்பா சொல்லிட்டாளாம். அதுக்காக பழுக்க பழுக்க காய்ச்சிய கரண்டி காம்பால என் குழந்தைக்கு சூடு போட்டுட்டாங்களாமா. என் குழந்தை அம்மா நலர்னாலும் இத கேள்விப்பட்ட உடனே வைத்திய அறக்குறையா குணமான என் கணவரை கூட விட்டுட்டு என் குழந்தைய பார்க்க ஓடி வந்திருக்கேம்மா. அம்மா மரகதா, ஏம்மா உனக்கா சூடு போட்டாங்க? எங்கம்மா? ஐயோ, உனக்கு சூடு போட்டாங்கல்ல, அவங்க நல்ல தண்டனை அனுபவிப்பாங்க. நீ வா. அம்மா, நான் இங்க இருந்தேன்னா மறுபடியும் பொய் சொல்ல சொல்லுவாங்க. அம்மாடி, உன் வாக்கு பலிக்காதுங்கிற தைரியத்தில் தாண்டி உன்னை பொய் சொல்ல சொல்றாங்க. நீ சொல்றதெல்லாம் நிஜமாவே பலிச்சிருச்சுன்னா எப்படிமா பலிக்கும்? பலிக்க வைக்க தன்னடி நான் வந்திருக்கேன். எங்க உன் நாக்கு நீட்டு. இனிமே நீ என்ன சொன்னாலும் பலிச்சிடும். அப்பா உடம்பு குணமாகணும்னா அதுவும் பலிச்சிடும். எங்க சொல்லு பாக்கலாம் ஒரு தடவை. அப்பா உடம்பு குணமாகணும். எந்நேரம் பாம்பை கட்டி எரிஞ்சு இருப்பாடி உங்க அப்பா. அம்மா அம்மா, நானும் வரேம்மா. எங்கம்மா? அப்பா பாக்கிறதுக்கு நினைச்சேன். நாளை காலையில தாத்தா இங்க வந்துருவாரு. வந்துருவாராமா? கண்டிப்பா வந்துருவாரு. நான் உன்னை கூட்டிட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, பேத்தி என்ன ஆனாலோ என்னமோன்னு பயந்து போய் ஆத்துல குளத்துல விழுந்து செத்துருவாரு இல்லையா? ஆமாம்மா. அதனால நான் உன்னை கோயில் மண்டபத்துல தூங்க வச்சுட்டு நான் போய் அப்பா கூட்டு வந்துட்டுமா?